சபரியின் வீட்டிற்கு ஹரிஷை அழைத்துச் சென்ற கணபதி அவனை சபரியின் அப்பா பிரசாத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஹரிஷை நான் இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேனா என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே, என்ன பேர் சொன்னீங்க? ஹரிஷ் ராஜேஸ்வரனா என அதிர்ச்சியானார் பிரசாத். அந்த நைட் கிளப்பில் தன் மகனுக்கு என்ன நடந்தது என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர்தான் கணபதியை அழைத்து உதவி கேட்டு தன் மகனை காப்பாற்றும்படி வற்புறுத்தினார். அதெல்லாம் ஞாபகம் வர அவருடைய முகம் சுருங்கியது. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் பிரசாத் சார். ஹரிஷ் அவரை பார்த்து நட்பாக சிரித்தான். பதிலுக்கு லேசாக சிரித்து வைத்த பிரசாத் கணபதியிடம் திரும்பி, மாமா தயவு செஞ்சு நான் உங்களை நம்பலைன்னு நினைக்காதீங்க. ஆனால் அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹரிஷ் என்னதான் ஹெர்பல் மெடிசனில் டேலண்ட் ஆனவனாலும் என் அப்பாவோட நோயை என்று முடிக்காமல் இழுத்தார். ஆனால் அவர் சொல்ல விரும்பிய அர்த்தம் தெளிவாக தெரிந்தது. ஹரிஷ் போன்ற ஒருவனால் தன் தந்தையின் விசித்திரமான நோயை குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த சில ஆண்டுகளாக கோபிநாத்துக்கு சிகிச்சை அளிக்க நாடு முழுவதிலும் இருந்து பல ஸ்பெஷலிஸ்டுகளை அழைத்து வந்து பார்த்து விட்டார். அவர்கள் யாராலும் அதற்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிஷ் ஒரு இளைஞன். அவனுக்கு அந்த அளவிற்கு அனுபவம் இருக்குமா என்று கூட தெரியவில்லை. அவனால் எப்படி அந்த நோய்க்கு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்று பிரசாத் நினைத்தார். பிரசாத், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு டைம் நான் குணப்படுத்தவே முடியாத ரொம்ப கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக உனக்கும் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமைன்னே சொல்லலாம். ஒன்றை மாதிரி தான் என்னோட ஃபேமிலியும் எவ்வளவோ டாக்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டாங்க. ஆனால் கடைசியில் ஹரிஷால் மட்டும்தான் என்னை குணப்படுத்த முடிஞ்சது. கணபதி முதல் முறையாக அந்த விஷயத்தை வெளியில் பகிர்ந்து கொண்டார். என்னமாம்மா சொல்கிறீங்க, நிஜமாவா? பிரசாத் அப்போதும் நம்ப முடியாமல் கேட்டார். கணபதி ஒரு மர்மமான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயம் பிரசாத்தின் காதுகளிலும் விழுந்திருந்தது. கடைசியாக ஏதோ ஒரு ஹெர்பலிஸ்ட் வந்து அவருடைய உயிரை காப்பாற்றியதாகவும் கேள்விப்பட்டிருந்தார். ஏதோ காரணத்துக்காக அந்த விஷயத்தை கணபதி ஃபேமிலி ரொம்பவே ரகசியமாக வைத்திருந்ததால் பிரசாத்திற்கு அந்த நபரை பற்றிய சரியான விவரங்கள் தெரியவில்லை. உனக்கு இப்போவும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரிஷ் தோளில் கை போட்டபடி பிரசாத்தை பார்த்து கேட்டார் கணபதி. சாரிப்பா ஹரிஷ், என் பையன் அப்புறம் பாடிகார்ட்ஸ் நடந்துக்கிட்ட முறைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என் அப்பாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்புகிறேன். பிரசாத் ஹரிஷின் கைகளை பிடித்து கொண்டு மன்னிப்பு கேட்கும் விதமாக பேசினார். பிரசாத் சார், நீங்கள் இப்படிலாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கும் உங்கள் பையனுக்கு இருக்கிற மோதல் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தனிப்பட்டது. உங்கள் ஃபேமிலிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்கள் அப்பா விஷயத்தில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செய்வேன். ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் பதிலளிக்க பிரசாத்தின் முகத்தில் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. ஹரிஷ் அப்படி சொன்னதற்கு காரணம் ரொம்பவே சிம்பிளானது. அவன் இதற்கு மேலும் டெல்லியில் எதிரிகளை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. கணபதி சொன்ன அறிவுரைப்படி அவன் இங்கு பவர்ஃபுல்லான ஆட்களுடன் நட்பை வளர்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் இப்போதைக்கு இந்த குடும்பத்தின் தலைவராக இருக்கும் பிரசாத்துடன் அவன் இணக்கமாக பழக முயற்சித்தான். அதே சமயம் பிரசாத் அதை கேட்டதும் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞனை அவர் சமீபத்தில் சந்தித்ததே இல்லை. அதுவும் அவருடைய மகனெல்லாம் இருக்கும் லட்சணத்திற்கு ஹரிஷ் எந்த அளவிற்கு மேன்மையாக நடந்து கொள்கிறான் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. சரி, இதுக்கு மேலேயும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டாம், வாங்க உள்ளே போகலாம். பிரசாத் அவர்களை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தார். கோபிநாத் எங்க? கணபதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கேட்க, அப்பா நேற்று ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் மாமா, இப்போ தான் திரும்ப வந்துட்டு இருக்காரு. பிரசாத் அமைதியாக பதில் சொன்னார். பின் திரும்பி ஹரிஷை பார்த்தவர், ஹரிஷ், என் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உனக்கு என்ன மாதிரியான ஹெர்பல் பொருட்கள் தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே வேலையாள் கொண்டு வந்து வைத்த காஃபியை தானே அவனுக்கு ஊற்றினார். உங்கள் அப்பாவோட நிலைமையை பற்றி நான் இங்கே வரதுக்கு முன்னாடியே கணபதி சார் எடுத்து சொன்னார். அவரோட நோய்க்கான ரீசன்ஸை பற்றி எனக்கு சில கெஸஸ் இருக்குது. இருந்தாலும் நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் உண்மையாக பதில் சொல்லணும், இல்லைனா என்னால் இதில் எதுவும் பெருசாக செய்ய முடியாது. ஹரிஷ் அந்த காஃபியை எடுத்து குடித்து கொண்டே கூறினான். நீங்கள் தாராளமாக கேளு ஹரிஷ், எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன் என்றார் பிரசாத். என்னதான் அவருடைய தந்தை அவரை கண்டிப்பாக வளர்த்திருந்தாலும் பிரசாத் எப்போதும் தன் அப்பாவை நன்றாக பார்த்து கொண்டார். அவருக்கு ஒரு நல்ல மகனாக இருக்க முயற்சித்தார். இதற்கிடையில் கணபதி அவர்களின் உரையாடலில் தலையிடுவதற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை. இந்த விஷயத்தை ஹரிஷே டீல் செய்து கொள்ளட்டும் என்று முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார். ஒரு கணம் தயங்கி பின் அவரை நேருக்கு நேராக பார்த்த ஹரிஷ், என்னோட கெஸ்ஸிங் சரியாக இருந்தா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? சமீபத்தில் தானே இங்கே வந்தீங்க என்று கேட்க பிரசாத் உடனடியாக பதிலளிக்கவில்லை. மாறாக அவர் திரும்பி கணபதியை பார்க்க, என்ன பார்க்காத, நான் கோபியோட நிலைமையை தவிர வேறு எதை பற்றியும் அவங்ககிட்ட சொல்லலை.
கணபதி தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பது போல 2 கைகளையும் உயர்த்தி காட்டினார். அதில் ஏதாவது பிரச்சனையா ஹரீஷ்? நாங்கள் இங்கே குடி வந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பிரசாத் சற்றே அதிர்ச்சியுடன் கேட்க, இந்த விஷயம் முக்கியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஞ்ச வருஷமாக உங்கள் ஃபேமிலி கீழே போயிட்டுருக்கா? ஐ மீன், நான் தப்பாக எதுவும் சொல்லலை. அதாவது சமீபத்தில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் சிக்கியிருக்கணும், உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கலாம். ஹரீஷ் அவருடைய கண்களை பார்த்து மெதுவாகவும் தயக்கத்துடனும் பேசினான். ஹரீஷ் சொன்னதை கேட்டதும் பிரசாத்தின் முகம் திடீரென மாறியது. அவர் உடனடியாக தன்னுடைய சேரில் இருந்து எழுந்து நின்று, அது எப்படி உனக்கு தெரியும் என அதிர்ச்சியுடன் கேட்டார். உங்கள் ரியாக்ஷனை பார்க்கும்போது நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரியுது, ஹரீஷ் உறுதியான குரலில் கூறினான். கணபதி தன் கையில் இருந்த காஃபி கப்பை மெதுவாக கீழே வைத்துவிட்டு ஹரீஷை தீவிர முகபாவத்துடன் பார்த்தார். கோபிநாத் குடும்பத்தை பற்றி ஹரீஷுக்கு எப்படி இவ்வளவு தெரியும் என்று அவரால் யூகிக்க முடியவில்லை. இருந்தாலும் அவரை விட மிகவும் அதிர்ச்சி அடைந்தது பிரசாத் தான். ஏனென்றால் ஹரீஷ் அவர்கள் குடும்பத்தின் தற்போதைய நிலைமையை துல்லியமாக விவரித்தான். இந்த விஷயங்களெல்லாம் துளி கூட வெளியில் கசிய விடக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவிட்டு இருந்தார். அதையும் மீறி பக்கத்தில் இருந்து பார்த்ததை போல ஹரீஷ் அவற்றை பற்றி கூற அவரால் அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. இப்போ நான் என்னோட சந்தேகத்தெல்லாம் சரிதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுனால நான் அடுத்து சொல்ல போகிற விஷயத்துக்கு நீங்கள் மனசளவில் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அது உங்களோட மொத்த கண்ணோட்டத்தையும் மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஹரீஷ் ஒவ்வொரு வார்த்தையையும் நிதானமாக உச்சரித்தான். அதை கேட்ட பிரசாதும் கணபதியும் குழப்பத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதற்குள் ஹரீஷே பேசத் தொடங்கினான். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கோபிநாத் சார் இப்போ இருக்கிற நிலைமை முன்னாடி கணபதி சார் இருந்த மாதிரியே இருக்குது. இருந்தாலும் உங்கள் அப்பா கணபதி சாரை விட ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது மெதுவாக அவருக்குள்ள அந்த பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்குது. நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து தான் இந்த திட்டத்தை யாரோ செயல்படுத்தியிருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரோ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பெரிய சதி செய்கிறாங்க. அவரை மட்டும் இல்லை, உங்களை, உங்கள் பசங்க, பேர குழந்தைகள்னு எல்லாரையும் குறி வைக்கிறாங்க என்ற ஹரீஷ் ஒரு நிமிடம் நிறுத்தி அவர்கள் அதை உள்வாங்குவதற்கு நேரம் கொடுத்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். இதையெல்லாம் தாண்டி கோபிநாத் சார் இன்னும் உயிரோடு இருக்காருன்னா அது உங்கள் ஃபேமிலியோட குட் லக்குன்னு தான் சொல்லணும். இல்லைனா நீங்கள் எப்போவோ டெல்லியிலிருந்து மொத்தமாக காலி பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி நிலமா வந்திருக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் எதிர்பார்க்குறதும் அதான் நினைக்கிறேன். லக்கிலி உங்கள் அப்பாவோட உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு சில வருஷங்களில் அவர் ரொம்ப பாதிக்கப்படலை. அவரோட ஆன்மா அந்த பாதிப்பை எதிர்த்து தீவிரமாக போராடிட்டு இருக்கு என்று அவன் சொல்ல பிரசாத் திகைப்புடன் கேட்டுக்கொண்டு இருந்தார். கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பா உங்களுக்காகவே நிறைய சேர்த்து வச்சுருக்காரு. அதனால் உங்கள் ஃபேமிலி மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இன்னும் கூட இருக்குது என ஆறுதலாக சொல்லி முடித்தான். கணபதி மற்றும் பிரசாத் இருவருமே நல்ல செல்வாக்கு கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் எல்லா வகையான விஷயங்களையும் பார்த்திருக்கிறார்கள் மற்றும் பல வகையான மனிதர்களை சந்தித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ஹரீஷின் வார்த்தைகளை அவ்வளவு ஈஸியாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பது அவர்களுக்கு இன்னும் தெளிவாக புரியவில்லை. ஹரீஷ், நீ இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? என் அப்பாவுக்கு கரெக்டாக என்ன நடந்துச்சு? இந்த வீட்டில் அப்படி என்ன தப்பு இருக்கு? கேட்ட பிரசாதின் முதுகு தண்டில் சடனாக ஒரு குளிர் ஓடியது. அவருடைய உடலில் ஒரு மாதிரி நடுக்கம் எடுத்தது. இது ரொம்ப சிம்பிளானது. அவங்க பல வருஷமாக உங்கள் ஃபேமிலிக்கு எதிராக திட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிரி நிச்சயமாக சக்தி வாய்ந்த அதோட இரக்கமில்லாத ஒருத்தராக தான் இருக்கணும். ஏன்னா இந்த திட்டத்தில் எந்த ஒரு சின்ன குறைபாடும் தெரியலை. அதனால தான் இந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க கூட உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு என்று அவன் சொல்லிக்கொண்டே போக இப்போது அவனை பார்க்க ஹரீஷ் தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல தோன்றியது. பிரசாதின் முகம் இன்னும் தெளியாமல் இருப்பதை பார்த்த ஹரீஷ், பிரசாத் சார், நீங்கள் இருக்கிற இந்த இடம் ஒரு பவர்ஃபுல்லான ஆரா, ஐ மீன் ஒளியால் சூழப்பட்ட மாதிரி தெரியுது என்று ஒரே வரியில் சுருக்கமாக கூறினார். இதற்கு மேல் அதை எப்படி எளிமையாக புரிய வைப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. இந்த இடம் ஆபத்தானதுன்னு சொல்றியா ஹரீஷ்? கணபதி ஒரு திகைப்புடன் கேட்டார். ஹரீஷ் ஆமோதித்து தலையசைத்தார். பிரசாத் சார், இதையெல்லாம் பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத எனிமி இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் ஃபேமிலி எதுக்காக இங்கே மூவ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் தொடர்ந்து வாழ்கிறதுக்கு இது தகுதியான இடம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது என ஹரீஷ் சொல்லி கொண்டு இருக்கும்போதே பிரசாத் கையை உயர்த்தி அதை தடுத்தார். ஹரீஷ், உண்மையிலேயே உனக்கு தெரியாத இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. எப்போ எங்களோட ஃபேமிலி இங்கே குடியேறிச்சோ அப்போது எங்களோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்த காலகட்டமும் இருந்துச்சு என்று அவர் உறுதியாக சொல்ல, அது ஏன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஹரீஷ் எந்த கோபமும் இல்லாமல் சாதாரணமாக இதை கேட்டான். இந்த இடமோ வீடோ பேட் லக் கிடையாது. இது நல்ல இடம்தான். பட் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒருத்தர் தன்னோட ஆற்றலை பயன்படுத்தி இந்த வீட்டில் ஒரு அழுத்தமான தடையை உருவாக்கி இருக்கார் என ஹரீஷ் எக்ஸ்பிளைன் செய்ய,
பிரசாத் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தார். ஒரு செல்வாக்கான குடும்பத்தைச் சேர்ந்த நபராக அவர் டெல்லியில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள பவர்ஃபுல்லான எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் அமைப்புகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு பணக்கார மற்றும் பவர்ஃபுல்லான குடும்பத்திலிருந்து வந்த போதிலும் அவர் உண்மையில் எந்த பெரிய சக்திகளுடனும் நேரடியாக தொடர்பு வைத்திருந்ததில்லை. அதற்கு நேர்மாறாக அவர் தனது தந்தையின் காலடி தடங்களை பின்பற்றி அரசியலின் பாதையில் சென்றார். இதன் விளைவாக அவருடைய பார்வை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் இருந்தது. அதை தாண்டி அவர் இந்த முழு உலகத்தையும் ஆராய்வது சாத்தியமில்லை என்பதால் இந்த விஷயத்தை பற்றிய எந்த புரிதலும் அவருக்கு இல்லை. அதனாலேயே ஹரீஷின் வார்த்தைகளை நம்புவது அவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட ஹரீஷ், இதை பற்றி யோசிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் மூளையை போட்டு ரொம்பவே கசக்க வேண்டியதில்லை, வந்த உடனேயே இதுதான் நடந்திருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ற ஹரீஷ் சில நொடிகள் யோசித்து விட்டு, இதை நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் அப்பா இன்னும் எவ்வளோ வருஷம் உயிர் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்று கேட்டார். பிரசாத் யோசிக்கக்கூடாது என்று தவிர்த்து வந்த ஒரு விஷயம் இது. என்றைக்கிருந்தாலும் தன் அப்பாவிற்கு அது வந்தே தீரும் என்பதை ஹரீஷின் கேள்வி மூலம் அவர் உணர்ந்து கொண்டார். அவர்கள் எவ்வளவுதான் பெரிய ஆளாக செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் கடைசியில் மரணம் அவர்களை நெருங்கியே தீரும். அதிலும் கோபிநாத் ஏற்கனவே மிகவும் வயதானவராக இருந்தார். இருந்தாலும் பிரசாத் அவர் இன்னும் கொஞ்ச காலம் தங்களுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினார். மேலும் விதியின் போக்கை மாற்றுவதற்கான வழி இருந்தால் அவர் அதை முயற்சிக்க ஆர்வமாக இருந்தார். என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு இந்த குடும்பம் அடைந்திருக்கும் நிலைமைக்கு முழுக்க முழுக்க கோபிநாத் தான் காரணம் என்ற நன்றி அவருக்கு இருந்தது. கணபதி ஃபேமிலியில் கணபதியின் நிலையைப் போலவே கோபிநாத் பல ஆண்டுகளாக அந்த குடும்பத்தின் வலிமையான தூணாக விளங்கினார். அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர்களது குடும்பமும் ஒரு மலை போல நிலையாக இருக்கும். ஒருவேளை தன்னுடைய முடிவை பற்றி கோபிநாத் முன்பே அறிந்திருக்கலாம். அதனால்தான் அவர் ஒன்றன் பின் ஒன்றாக தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் பிரசாத்தின் கைகளில் ஒப்படைக்க தொடங்கினார். தான் உயிரோடு இருக்கும்போதே தன் மகன் உயர்வதை அவர் பார்க்க விரும்பினார். அதன் மூலம் அவர்களுடைய குடும்பம் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல நிலையில் இருக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்த நினைத்தார். இதையெல்லாம் யோசித்து பார்த்த பிரசாத் மெதுவாக தலையை நிமிர்த்தி, என்னோட அப்பாவுக்கு இன்னும் அதிக நேரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் ஹரீஷ். அவர் ஏற்கனவே அவரை அடக்கம் செய்கிறதுக்கான இடத்த கூட சிட்டிக்கு வெளியே செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே தான் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்காங்க என்று கூறினார். எனக்கு புரியுது சொன்ன ஹரீஷ் மெதுவாக தலையை ஆட்டினான். ஆனால் அவன் மேலும் ஏதோ சொல்ல வந்து தயங்கியது போல இருந்தது. ஹரீஷ், நீ இன்னும் ஏதாவது சொல்லணுமா? பிரசாத் கவலையுடன் கேட்க ஹரீஷ் ஒரு தடுமாற்றத்துடன் அவரை நிமிர்ந்து பார்த்தான்.